கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். ஆமென். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மன்னிப்பதில் உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே நீங்கள் யாருக்காக எதற்காகலாம் ஜெபிக்கிறீர்களோ அந்த தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் எது முடியாது, எது கிடைக்காது, எது நடக்காது அப்படின்னு நமக்கு முன்னால் நிறைய காரியங்களை நம்ம வைத்து இருப்போம். அது நமக்கு சுமையாக இருக்கும், பாரமாக இருக்கும், நம்மை அழுத்தி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையினுடைய எதிர்காலம் ஒரு கேள்வியாக நிற்கும். எல்லா மனுஷனுக்கு முன்னாலேயும் எதிர்காலமானது எப்படி இருக்கிறது? ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா எந்த மனிதனுமே நல்லா இருப்பேன், என் வாழ்க்கை நல்லா போகும் அப்படின்னு சொல்லுவதற்கு இல்லை. ஏன்னா அந்த எதிர்காலம் என்பது ஒரு மனிதனை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா யோபு என்ற அந்த நீதிமான கூட பாருங்களேன், யோபுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருந்துச்சான். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு ஆடு மாடு ஒட்டகம் கழுதை வேலைக்காரன் வேலைக்காரி எல்லாம் இருந்தாங்க. ஆனால் இருந்தப்பமும் அவருடைய மனதில் ஒரே ஒரு காரியம் இருந்தது. என்ன தெரியுமா? திடீர்னு வாழ்க்கையில் என்ன ஆகுமோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் இருந்திருக்கிறது. அதனால தான் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அந்த யோபுவின் புஸ்தகம் நீங்கள் எடுத்து தயவு செய்து வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்தை பாருங்களேன். நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது, திகிலுற்றது எதுவோ அதுவே என் மேல் விழுந்தது. எனக்கு நிம்மதி இல்லை, ஓய்வு இல்லை, அமைதி இல்லை, அல்லலே வந்துவிட்டது என்று புலம்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். ஒருவேளை யோபுவுடைய காலத்தில் ஒருவேளை அன்னைக்கு உள்ள சூழ்நிலை எல்லாமே இருக்குது, ஆனால் திடீர்னு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு அவர் ஒரு திகிலின் மத்தியிலேயே அவர் இருந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதே நிலைமை இன்னைக்கும் நம்மளை சுற்றி என்ன செய்யுது? இருக்கிறது. பிரதர் திடீர்னு ஏதாவது நடந்துருமோ? இன்னைக்கு எங்களோடு நான் வரும்பொழுது ஒரு சகோதரர் ஏறி வந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் சொன்னார், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ கடினமாக உழைத்தேன், என் பையனுக்கு மேரேஜ் எல்லாம் முடிச்சு வச்சோம், நல்லா போச்சு. ஆனால் 3 மாதத்தில் பையன் பெட்டியை கட்டிட்டு அவனும் மனைவியும் தனி கொடுத்துன்னு போயிட்டாங்க. நான் அன்னைக்கு நினச்ச மாதிரியே இன்னைக்கு நடந்து விட்டது என்று அவர் சொல்லுகிறார். அப்போ ஒரே ஒரு கருத்து என்ன இருக்கு? சொல்லுங்க, என்ன கருத்து இருக்கு? சொல்லுங்க, என்ன கருத்து இருக்கு? உங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது? கெட்டதையே சிந்திக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குது? இன்னைக்கு சிரிக்கிறோம், 1 மணி நேரம் சிரிச்சா ஒரு நாளில் அழ வேண்டியது இருக்குமோ? அல்லேலூயா. நமக்கு ஒரு காரியத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்லதாக சிந்திக்கும் பொழுது உள்ள இன்னொன்று என்ன செய்யுது? கலையையும் சார்ந்தா என்ன செய்யலாம்?
விதைத்து விடுகிறான். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் விசுவாசிகள் கூட, ஜெபிக்கிற பிள்ளைகள் கூட ஆண்டவரிடமிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, அற்புதத்தை நடத்தின தேவன் உயிரோடு கூடவே இருக்கிறார் நம்பினாலும் கூட பிரச்சனைகளையும் சிந்தனையில் சுமந்து கொண்டே வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு முதலாவது காரியம் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு என்ன தெரியுமா? முதலாவது நமக்குள்ளிருந்து பயத்தை அப்புறப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எதை அப்புறப்படுத்தணும்? முதல்ல உங்க இருதயத்தை விட்டு பயம் நீங்க வேண்டும். ஒரு மனிதன் பயப்பட ஆரம்பித்தால் அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அதனால தான் பாருங்களேன், நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நிகழ்ந்தது, திகிலுற்றது எதுவோ அதுவே என் மேல் விழுந்தது. பிரைஸ் தி லார்ட். அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது, திகிலுற்றது எதுவோ அதுவே என் மேல் விழுந்தது. அப்ப என்ன பயப்படுறாரு? இது நடந்துரும், அப்படி நடந்துரும், திடீர்னு ஏதாவது நடந்துரும். சொல்லுவாங்க பாருங்க, திடீர்னு வீட்டுக்காரரு பைக்கில் ஏறணும்னு சொல்லுவாங்க, பார்த்து போங்க. பிரைஸ் தி லார்ட். போன ஆள் வீட்டுக்கு வந்தாதான், போகும்போதே ஆரம்பிக்கும் போதே நம்ம ஆரம்பம் எப்படி தான் இருக்குது, எப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. போகிற ஆள் திரும்ப வந்தாதான் உண்மை சாமே, பார்த்து போ சாமே அப்படின்னு சொல்லி நம்முடைய பயணங்கள் கூட ஆரம்பிக்கும் போதே ஒரு திகிலோட தான். அவர் எங்கேயாவது எவனாவது முட்டிட்டான்னு சொல்லுவார், போகும்போதே வாயை வச்ச மாதிரியே நடந்து போச்சு. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் எல்லாத்துலேயும், எக்ஸாமுக்கு பையன் போகிறான், கிளம்பிக்கிட்டு இருக்கிறான், என்ன பண்ணுறோம்? எழுதிருவியா? உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்ன நீயா எக்ஸாம் எழுத போகிற? பிரைஸ் தி லார்ட். ஏமா நான் எழுதிருவேம்மா. இல்லைப்பா, உன்னை நினச்சா எனக்கு என்னவா இருக்குது? பயமாக இருக்குதுப்பா. உன்னை நினச்சா எனக்கு பயமாக இருக்கிறது என்று புலம்பும் பொழுது அவன் போனா வந்து சொல்லுவான், நீ பயந்த மாதிரி ஆகிப்போச்சு, எல்லா கொஸ்டின் நினச்சிட்டு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்க முடியாமல் திக்கி திணறி மாற்றி எழுதி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு புலம்புறத பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை மாதிரி ஒவ்வொரு மனிதனும், அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு வேலை காரியமாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே நமக்கு பயம் எதிலெல்லாம் இருக்கிறதோ, ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே முழுசாக முடிச்சிருவோமா அப்படின்னு கேள்விகள், இது நடந்துருமா, இது கிடைச்சிருமா என்று நமக்குள் எப்பெல்லாம் பிரச்சனைகளை நாம் தூக்கி சுமக்கிறோமோ அப்படிதான் பாருங்களேன், அதில் அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு தெரியுமா? யோபு 3:26 சொல்லுது, எனக்கு நிம்மதி இல்லை, ஓய்வு இல்லை, அமைதி இல்லை. 3 காரியத்தை அவர் நிரப்புறாரு. என்ன நிரப்புறாரு? என்ன இல்லையா? நிம்மதி போயிட்டு, ஓய்வு இல்லை. ஓய்வு என்ன? கொஞ்சம் நெஞ்சம் வர தூக்கமும் இல்லை. 3வது சமாதானம் இல்லாமல் போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனிதன் பயப்பட ஆரம்பிக்கும் பொழுது இந்த மனிதனுக்கு ஏற்படுற 3 காரியம் என்ன? அவனுக்கு முதல்ல நம்ம பார்த்தோம், என்ன? அஞ்சியது எதுவோ அது நடந்தது, திகிலுற்றது எதுவோ அதுவே மேலே விழுந்துச்சான். பிரைஸ் தி லார்ட். அப்ப இது நடக்கும், இது இப்படி ஆயிருமோ, திடீர்னு நடந்துருமோ, திடீர்னு இப்படி போயிருமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் போது முதலாவது உங்களுடைய நிம்மதியை நீங்கள் இழக்க ஆரம்பிக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். எதை இழந்து போறீங்க? சொல்லுங்க, எதை இழக்கிறீங்க? உங்களுடைய நிம்மதியை நீங்கள் இழக்க ஆரம்பிக்கிறீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிம்மதியே இல்லை. ஏங்க நிம்மதி இல்லை? எதுக்கு நிம்மதி இல்லைன்னா, ஏதோ நடந்துரும் போல இருக்கு, படபடப்பா இருக்குது, என்னன்னே தெரில, அப்படியே என்ன செய்யுது, ஹார்ட் என்ன செய்யுது, அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்குது, கை காலெலாம் நடுங்குது. இப்படி நிறைய படபடப்போடும் நடுக்கத்தோடும் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள்ல இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து 1 சாமுவேல் நன்றாக கவனியுங்கள். 1 சாமுவேல் நீங்கள் 17ஆம் அதிகாரத்தை உங்களுடைய வேதாகமத்திலே நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 17ஆம் அதிகாரத்தை தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இங்கே பைபிள் நமக்கு சொல்லுகிறது 17ஆம் அதிகாரத்திலே
ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறார். 8வது வசனம், அவன் இஸ்ரவேல் படைகளுக்கு எதிரே நின்று உரத்த குரலில், நீங்கள் போருக்கா அணிவகுத்து வந்தீர்கள், நான் ஒரு பெலிஸ்தியன், நீங்கள் சவுலின் அடிமைகள் அல்லவா, உங்களில் ஒருவனை தேர்ந்தெடுங்கள், அவன் என்னிடம் வரட்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை பாருங்கள். சவுல் அரசனாய் இருந்த பொழுது அந்த சவுலையும் அவனுடைய படையையும் எதிர்க்கும்படி பெலிஸ்தியர்கள் பாசறை அமைத்து விட்டார்கள். அல்லேலூயா. பாளையம் இறங்கிய பொழுது அதிலே ஒருவன் இருந்தான், அவனுடைய பெயர் கோலியாத். அல்லேலூயா. இந்த கோலியாத் என்ற மனிதன் என்ன செய்கிறான்? அவன் ஒரு உயரமானவன், பார்ப்பதற்கு அரக்கனை போல இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவன் வந்து நின்று இந்த ஜனங்களுக்கு, இந்த யுத்த வீரர்களுக்கு முன்னால் இருந்து சொல்றான், நீங்கள் யாரு? சவுலின் அடிமைகள். பிரைஸ் தி லார்ட். நீங்க யாரு? சவுலின் அடிமைகள் என்று சொல்லிவிட்டு, என்னோடு நீங்கள் யுத்தம் செய்வா வந்திருக்கீங்க என்று கேட்டுவிட சொல்றான். உங்களை யாராவது ஒருத்தனை நீங்க தேர்ந்தெடுங்க, தேர்ந்தெடுத்து நீங்க என் முன்னால வந்து நிக்கணும். என் முன்னால வந்து நின்னீங்கன்னா, நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அவனோடு நான் யுத்தம் செய்யும் பொழுது அவன் வீழ்ச்சி அடைந்தால் நீங்கள் எங்களுக்கு அடிமை, நான் வீழ்ச்சி அடைந்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமைன்னு ஒரு பெரிய சவாலை வைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த யுத்த கூட்டத்தில் இருந்து ஒருவன் எழுந்து போனான் அப்படின்னு போட்டிருக்கா? இல்ல. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது பாருங்கள். அவன் இப்படி சொல்லி முடித்தட்டும், அவன் சொன்ன உடனே அங்க 10வது வசனம் சொல்லுது, அந்த பெலிஸ்தியர், இதோ இஸ்ரவேல் படைகளுக்கு சவால் விடுகிறேன், என்னோடு போரிட இப்போதே ஒருவனை அனுப்புங்கள் என்றான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் பெலிஸ்தியனின் இந்த வார்த்தையை கேட்டு கலங்கி பெரிதும் அச்சமுற்றனர். பிரைஸ் தி லார்ட். நம்ம நிம்மதியை கெடுப்பது என்ன? உங்க நிம்மதி எப்ப கெட்டு போகும் தெரியுமா? முதல்ல உங்க நிம்மதியை கெடுக்கக்கூடிய பயம் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு நேர நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகள் உருவாகிற, அது உங்களை உருவகப்படுத்துகிற விதம் எப்படின்னா, முதல்ல நீங்க கேள்விப்படுவது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, என்னது? கேள்விப்படுவது. சாத்தான் உங்களை எந்த இடத்தில் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற நம்பிக்கை எடுத்து நிம்மதியை மாற்றுகிறான் என்றால், இங்கே பாருங்க, சவுலும் சவுலோடு இருந்த படை வீரர்கள் அனைவரும் அச்சமுற்று கலங்கி ஓடி ஒளிந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் கேட்கிற அநேக காரியங்கள் நமக்கு என்ன உண்டாக்குகிறது? பயத்தை உண்டாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாம் அன்னைக்கு கேள்விப்படுகிற காரியங்கள் ஃபேமிலியை குறித்து, தேவையை குறித்து, எத்தனையோ காரியங்கள் நமக்கு முன்னால சவாலாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அந்த காரியங்கள் நமக்கு முன்னால் இருக்கும் பொழுது, நமக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியங்கள் நம்மை என்ன செய்கிறது? ஜெயித்து விடுகிற ஒரு அனுபவத்தை நாம் என்ன செய்கிறோம்? என் பிரச்சனையை என்னால் சமாளிக்கவே முடியலை, இந்த வியாதியை என்னால் சமாளிக்க முடியலை, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய தேவைகளுக்கு இதை நான் என்னால் ஒருபோதும் சமாளித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு நமக்கு எதிர்மறையான வார்த்தைகளை நிறைய கேட்க ஆரம்பிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பெலிஸ்தியன் அவர்களை பயமுறுத்தும்படி பேசினான். என்ன பேசினான்? உங்களை அவனா ஒத்தைக்கு ஒத்த வா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேரம் வந்து நில்லு, அப்புறம் பாரு நாங்க யாருங்கிறத உனக்கு காமிக்கிறோம் என்று சொன்ன பொழுது அவர்கள் நடுங்கினார்கள், கலங்கினார்கள். இது எத்தனை நாள் நடந்துச்சு? சொல்லுங்க, எத்தனை நாள் நடந்துச்சு? ஒரு நாள் நடக்கல. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதனை பலவீனம் அடைய வைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தெரியுமா? பார்க்கும் போதெல்லாம் அவனை பார்த்து, மெலிஞ்சிட்டீங்களே, மெலிஞ்சிட்டீங்களே, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாவது உடம்புல வியாதியா, இப்படின்னு மட்டும் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 2 நேரம் சொல்லிட்டு போங்க. தங்கச்சி என்ன ஆயிடுவா? இன்னைக்கு
என்ன ஆயிரும் நீங்க? உன்னைய பார்த்து டெய்லி காலையிலையும் சாயங்காலையும் ஒரு ஆள் உன்னை பார்த்து என்னம்மா நல்லா தானம்மா இருந்த, திடீர்னு என்ன இப்படி ஆயிட்ட, என்னம்மா இப்படி ஆயிட்ட அப்படின்னு உன்னைய பார்த்து காலையும் மாலையும் தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆயிரும்? வராத எல்லா வியாதியும் வந்துவிடும். இதான் உளவியல். ஏன்? அவங்க சொன்னதை நீ தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே உட்காந்து கண்ணாடியை பார்ப்பேன். பார்த்த உடனே கொஞ்சம் மூஞ்சில் இப்படி லேசாக வீங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்தோம்னா அப்புறம் கண்ணு உள்ளே போன மாதிரி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பெலிஸ்தியன் ஆகிய இந்த கோலியாத் இந்த ஜனங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இதே போல அவன் என்ன செஞ்சானா? 40 நாள் 16 வசனம் போட்டிருக்கு பாரு. அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாட்கள் இவ்வாறு சவால் விட்டான். எத்தனை நாள்? 40 நாள். நம்மள 2 நாள் யாராவது என்னம்மா என்ன உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாலே அவ்வளவுதான், எந்திக்க முடியாம போயிருது. பிரைஸ் தி லார்ட். 40 நாள் காலையும் மாலையும் வந்து அப்படி ஜாம்பவான் மாதிரி நின்றுட்டு கையில அப்படி ஈட்டியை தூக்கி காமிச்சிட்டு ஏய் அப்படின்னு சவால் விடுகிறான். என்ன ஆச்சு? பைபிள் சொல்கிறது, இந்த சவுலும் அவனோடு இருந்தவர்களும் என்ன செஞ்சாங்க? நிம்மதி இழந்துட்டான், ஓடி ஒளிறான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில சகோதரியே சகோதரனே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தூக்கி உங்கள் தலைக்குள்ள ஏத்தின உடனே அது உங்களை என்ன செய்யும் தெரியுமா? ஓட ஓட விரட்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க சுமைகளும் உங்கள் பிரச்சனைகளும் உங்க சிந்தனையில என்ன செய்யுது? கண்ணை மூடினாலும் ஓடிக்கிட்டே இருக்கு, படுத்திருந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்குது. பொழுது விடிகிற அடையிறதும் தெரியல, பொழுது விடிகிறதும் தெரியல. அந்த அளவுக்கு பிரச்சனைக்குள்ளதான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஓடி ஓடி யார் எனக்கு விடுதலை தருவார், யார் எனக்கு ஆறுதல் தருவார், என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி நம்மை நாமே என்ன செய்கிறோம்? இந்த சவுலும் அவனுடைய வீரர்களைப் போலவும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளியிருந்து கேட்கிற செய்திகள், பிறர் சொல்லுகிற செய்திகள் நம்மை பாதிக்கும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் பல நேரங்களில் நமக்கு வரக்கூடியது பாருங்க. உங்க வீட்டில் ஒரு சாதாரணமாக இன்னைக்கு உங்களுடைய நிம்மதியை கெடுக்கணும்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கீங்க, ஜெபத்துக்கு தான் வந்துட்டீங்க. வந்துட்டு போகும்போது என்னம்மா பொம்பளை பிள்ளையா பெற்று வச்சிருக்க? பொம்பளை பிள்ளை தானே அவருக்கு? பொம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்கியா? ஆமாம். எத்தனை வயசு? ஏஜ் அட்டன் பண்ணிட்டா? ஆமாம். என்ன ஏதாவது சேர்த்துக்கிட்டு வைமா, போகிற போக்க பார்த்தா தங்கம் 1 பவுன் 1 லட்சம் ரூபா வந்துடும் போலன்னு சொல்லிட்டு போயிட்டா போதும். தூக்கம் வருமா? சொல்லுமா, வருமா? வராது. ஏன்? சொன்னது உள்ளத்துக்குள்ளே போயிட்டு சிந்தனைக்குள்ளே போயிட்டு பிள்ளைய பார்க்குறோம், கழுத்தை பார்க்குறோம், ஊருக்கு போட்டு தங்கம் இன்னும் சேர்க்கலையே இல்லையேங்கிற எண்ணம். இது எப்படி கரையேற்ற போகிறோம்? நீ 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிறத இன்னைக்கே உட்கார்ந்து சுமையாக மாற்றிக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நிம்மதியை கெடுக்கும்ங்கிற இடம் எதுன்னா, எங்கேயோ ஒரு நபர் சொல்லக்கூடிய செய்தி நம்மை பாதிக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, ஓய்வே இல்லைன்னு சொல்றாரு. என்ன இல்லை? ஓய்வு இல்லை. அப்படின்னா என்ன? தூக்கம்லாம் போச்சுங்க. அட கொஞ்சம் நிம்மதியா உட்காரலாம் நினைச்சா அது இல்லைங்க, எல்லாம் போச்சுங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஓய்வு இல்லை. என்ன இல்லை? ஓய்வு இல்லை. நீங்க பாருங்களேன், ஆண்டவர் ஒரு சம்பவத்தை நமக்கு காண்பித்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் இந்த பகுதியை தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பாருங்க 24வது வசனத்தை பாருங்கள். திடீரென்று கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது, படகு மேல் அலைகள் எழுந்தன,
ஆனால் இயேசு தூங்கி கொண்டிருந்தார். இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சொல்லுங்க. போட்ல இயேசு போறாரு, படகுல இயேசு போறாரு. சீடர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பேசிக்கிட்டு வந்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு படகுல தலைவாணியை எடுத்தாரு, தூங்கிட்டார். அவர் படுத்துட்டார், டயர்டா இருந்துச்சு. கடல்ல போயிட்டு இருக்குதுங்க, கொந்தளிக்குதுங்க, காட்டு அடிக்குதுங்க, அது அடிக்குதுங்க, இது அடிக்குது, எல்லாம் அடிக்குது. பிரைஸ் தி லார்ட். இங்க இருந்து அங்க, இங்க இருந்து அங்க எல்லாம் நடக்குது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? தூங்கிக்கிட்டு இருக்கிறார். சீடர்கள் என்ன செஞ்சாங்க? தூங்குனாங்களா? முழிச்சிருந்தாங்களா? பதறி போனார்கள், பதற்றம் அடைந்தார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு கருத்து தெரியும். என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். உறக்கத்திலும் கூட, தூக்கத்திலும் கூட, படுத்திருக்கும் போது நீங்க பைபிள் அழகா இருக்குது. நான் என் படுக்கை எப்படி இருக்கு தெரியுமா? வாசிங்க. இங்க இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. நீங்க தயவு செய்து இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்ல கவனிச்சு எடுத்து வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். 42ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. 42 சங்கீதம் 42 3வது வசனம் படிங்கப்பா. இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என்னது உணவாயிற்று? கண்ணீரே. நல்ல கவனிங்க. இரவும் பகலும் நான் என்ன செய்கிறேன்? கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கேன். அப்ப தூங்குனியா? ஓ எப்பா நீ தூங்குறியாப்பா? நீ படுத்திருந்தியா? அப்படின்னா படுத்திருந்தேன். படுத்திருந்தியா? படுத்திருந்தேன். ஆனா என்ன நடந்துச்சு? நான் தூங்கலப்பா. வாழ்க்கையை நினைச்சா என்ன செய்யுது? எல்லா பிரச்சனை மயம், எல்லா இடத்துலையும் போராட்டம், எல்லா இடத்துலையும் துன்பம், சுத்தி முத்தி நெருக்கம், எல்லா பிரச்சனையவே சிந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு, என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. கண்ணீரே என்னவாயிற்று? உணவாயிற்று. உன் கடவுள் எங்கே என்று பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, ஒருவேளை உங்க வாழ்க்கையில இதே போல நீங்கள் ஒருவேளை கண்ணீரின் மத்தியில வந்திருக்கலாம், துக்கத்தின் மத்தியில வந்திருக்கலாம், அழுகையும் புலம்பலுமாய் நீங்கள் அழுது புலம்பி ஒருவேளை ஆண்டவரே என் படுக்கை எல்லாம், என்னுடைய கண்கள் எல்லாம். அதனால தான் பாருங்க, சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. இந்த வார்த்தையில அவர் எழுதுகிறார் பாருங்களேன். 8வது படிப்பான். பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன், ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை, என் கட்டில் அழுகையால், துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று. என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று. பிரைஸ் தி லார்ட். என்னவாயிட்டு? என் பிரச்சனை என் முன்னால இருக்குது. முன்னால இருக்கும்போது ஒரு மனிதன் பிரச்சனையில ஒரு மனிதன் இருக்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். துன்பத்தின் மத்தியில் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான். அவன் பார்க்குறான், காற்று அடிக்குது, கடல் அடிக்குது. அப்போ அவன் போய், ஏம்மா இந்த KFCலேருந்து சிக்கன் வாங்கியிருக்கேன், சாப்பிடுங்க. சாப்பிடுவியா? விசுவாச பாட்டெலாம் பாடிட்டு வந்திருக்கோம்ல, கூடுமே எல்லாம் கூடுமே அப்படிலாம் பாட்டெலாம் பாடியாச்சு. இப்போ காற்றும் கடலும் அடித்து போட்டுது, தண்ணியில் நிரம்பிக்கிட்டு இருக்கு. KFC சிக்கன் கொடுத்தா சாப்பிட முடியுமா? சாப்பிடுமா? ஏன்? சாக போகிறோம். நமக்கு தெரிஞ்சிட்டு என்னது? காற்று கடல் புயலுக்குள்ள ஒரு படகு சிக்குச்சுன்னா படகு என்ன செய்யும்? முங்குனா என்ன செய்வோம்? நம்ம தண்ணிக்குள்ளே தான் போகிறோம். நம்ம கதை முடிய போகுது. நம்முடைய பிரச்சனைகள், முதலாவது பிரச்சனைகளை கேட்கிறோம், இரண்டாவது பிரச்சனைகளை சொல்லுங்க பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனைகளை கேட்கிறோம், பிரச்சனைகளை பார்க்கிறோம். சீடர்கள் பார்க்கிறாங்க, கடல் கொந்தளிப்பு, படகு தண்ணீரால் நிரம்புகிறது, இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா.
இந்த பிரச்சனையை பார்த்தவொன்னு அவங்களுக்கு ஒன்னே ஒன்று தெரியுது, இந்த இடத்திலே நாம் மாண்டு போக போறோம், நம்மளால இனிமேல் பிழைக்கவே முடியாது, பிழைக்க முடியாது, பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை என்ற ஒரு மனநிலையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் கூட உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்கள் எதிர்காலத்தை, உங்க வாழ்க்கையோட பிரச்சனைகளை, கடன் பாரங்கள், கஷ்ட நஷ்டங்கள், நீங்கள் ஒருவேளை உங்க பொண்ணுக்கோ உங்க பையனுக்கோ சில காரியங்கள் இன்னும் நடக்கலை, இதெல்லாம் வைக்கும்போது உங்க முன்னால ஒருவேளை டாக்டர்கள் சொன்ன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் பார்த்த உடனே நீங்க உங்களுக்கே ஒரு காரியத்தை நீங்க எழுதி கொள்ளுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுக்கு மேல ஒண்ணு நடக்காது, என்ன விட்டுருங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பாப்பா அப்படின்னு சொல்லி ஏரல்ல இருந்து ஒரு தங்கச்சி வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். முன் வரிசையில் உட்கார்ந்துருப்பாங்க. 4 மாசமும் வரல. நான் அந்த பாப்பாவை தேடிக்கிட்டே இருந்தேன். முந்தானது எனக்கு ஃபோன் பண்ணுறான். பண்ணா அண்ணா ஒரு குட் நியூஸ் இல்லைம்மா அண்ணே. அவள் அதுக்கு முன்னக்கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேபி, அவளுக்கு 13 வயசு. அந்த 13 வயசு பாப்பா இருக்குது, கவனிங்க. அப்போ 13 வயசு பாப்பா இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு 1.5-2 வருஷமாக அவளுக்கு ஒரு ப்ராப்ளம். கர்ப்பப்பை இறங்கி விட்டது, அவளுக்கு அந்த யூட்ரஸ் இறங்கி விட்டது, அவளுக்கு அடுத்த குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை, யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும், கட்டி இருக்குது அதுன்னு சொல்லி பலவிதமான ப்ராப்ளங்களை மருத்துவர்கள் முன்னால் வச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ப்ராப்ளத்தை தூக்கி வைக்கும்போதெல்லாம் அவ பேச மாட்டா, வாயை திறக்கிற முன்னாடி கண்ணில் கல கல கலன்னு கண்ணீரா ஓடும். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஏமா உன் பிரச்சனையை விட கடவுள் பெரியவர்மா. பிரைஸ் தி லார்ட். உன் ப்ராப்ளத்தை விட ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. அவளுக்கு ஒருவேளை அப்படியே போச்சு. ஆனால் ஆண்டவர் தாம் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை ஒரு நாளும் யாரு முன்னாலே வெட்கப்படுத்துவதில்லை. அவர் சொன்னா எனக்கு கர்ப்பப்பை எடுக்கணும்னாங்க, ரிமூவ் பண்ணாங்க, எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்து விட்டார். இப்போ நான் 5 மாதமாய் என்னுடைய குழந்தையை கர்ப்பத்திலே சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நான் சொன்னேன் நல்ல பத்திரமா இருந்துக்கோ, டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் வந்தா போதும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் பெட் ரெஸ்ட்லாம் இருந்துக்கோ. 13 வருஷம் கழித்ததுனால கொஞ்சம் கண்டிப்பாக நல்ல கடவுளனோடு இருக்கிறார். நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன், எவ்வளவு கண்ணீரோடு வந்தால், எவ்வளவு துக்கத்தோடு வந்தால், ஏன் இவ்வளவு துக்கம்? பிரச்சனையை மட்டும்தான் பார்க்குறேன். என் பிரச்சனையை முன்னால் இருந்து என்னை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. எனக்கு முன்னால் இருக்கிற காற்றும் கடலும், இந்த கடல் இந்த தண்ணீர் எல்லாம் என் படகுல மூழ்கி கொண்டிருக்கிறது போல என் வாழ்க்கை மூழ்குது சாமி. என்னால் எப்படி சாக போறமே, கடவுளே உனக்கு அக்கறை இல்லையான்னு கண்ணீரால் இரவும் பகலும் ஒருவேளை உன்னுடைய தலையணை நனைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், இந்த நாளிலே சீடர்களைப் போல ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சீடர்களுக்கு தூங்க சொன்னா தூக்கம் வருமா? எப்பா கொஞ்சம் தூங்குங்கப்பா, ஏய் தூங்குங்கடா, தண்ணியை பத்தி கவலைப்படாத, தூங்கு. தூங்கி இருப்பாங்களா? போயா போயிட்டுப்பான். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? தூங்கி கொண்டிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளை பார்த்து பார்த்து பழகினுடைய விளைவு நமக்கு கண்ணில் என்ன இல்லை, உறக்கம் கூட இல்லை, ஓய்வு இல்லை. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது பைபிள் சொல்கிறது அமைதி இல்லை. என்ன இல்லை? அமைதி இல்லை. அமைதி இல்லைங்க. மூன்றாவது பாருங்கள், மூன்றாவது ஒரு ப்ராப்ளம். முதல்ல சொன்னேன் உங்களுக்கு என்ன இல்லை? நிம்மதி இல்லை. யாருக்கு நிம்மதி இல்லை? யாருக்கு? முதல் காரியம் என்னது? முதல்ல என்ன படிச்சீங்க சொல்லுங்க? முதல்ல என்ன சொன்னேன்? சவுல் கோலியாத்தினுடைய வார்த்தைகளை கேட்டவுடன் பயந்து நடுங்கினார்கள், கலங்கினார்கள், நிம்மதியை இழந்து போனார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை நாள்? 40 days. 40 நாள் காலையிலையும் சாயங்காலமும் கத்துறான், நிம்மதியே போயிருது. பக்கத்து வீட்டுக்காரன் கத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? நிம்மதியே போயிருப்பா.
என்னதான் பிரியாணி கிண்டி வச்சாலும் வாசம் வராது, சாப்பிட மனசு வராது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பாருங்கள், ஆண்டவருடைய சீடர்கள் அவர்கள் என்ன செய்தாங்க? ஓய்வில்லாமல் போய்விட்டார்கள். அல்லேலூயா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அவர்களுக்கு மனதில் என்ன இல்லை? ஓய்வு இல்லை. ஏசு நிம்மதியா தூங்குறாரு, இவங்களுக்கு தூக்கம் வரல. ஏன்? பிரச்சனையா பார்க்குறோம். ஐயோ முடிய போகுது கதை. கட்டில் இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய கட்டில் கண்ணீரால் நனைந்திருக்கலாம், என் படுக்கை தலையணை கண்ணீரால் நனைந்திருக்கலாம். சோகங்களும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து பார்த்து நீங்கள் உங்கள் ஓய்வை இழந்து போய் வந்திருக்கலாம். மூன்றாவது பைபிள் சொல்கிறது அமைதி இல்லை. என்ன இல்லை? பக்கத்தில் கை குடி சொல்லுங்க, என்ன இல்லை? எல்லாம் மறந்துடக்கூடாதுன்னு. மூணாவது என்ன இல்லை? அமைதி இல்லை. நீ குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? இல்லை. வீட்டுக்காரர் வெளியே இருந்து அப்போ தான் வருவார். பொறுப்பே இல்லை உமக்கு, நான் என்னமா பண்ணுவேன், என் இப்பந்தானே வந்தேன், அக்கறை இருக்கா உமக்கு, அடபாதவத்தி, நான் என்ன பண்ணுது? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு டம்ளர் காப்பியை கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன வீட்டில் பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறோம். அமைதி இல்லாத வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஏன் சமாதானம் இல்லை? முதல்ல சொன்ன கேட்கிறோம், இரண்டாவது பார்க்கிறோம், மூன்றாவது பிரச்சனைகளை நாம் சிந்திக்கிறோம். என்ன செய்கிறோம்? சிந்திக்கிறோம். பிரச்சனைகளை கிரியேட், சிந்தைகளை உருவாக்குகிறோம். பிரச்சனை என்ன செய்றீங்க? உருவாக்குறோம். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனைகளை நாம் என்ன செய்கிறோம்? உருவாக்குறோம். கேட்டது, பார்த்தது. மூணாவது, நாம் அந்த பிரச்சனையினுடைய விளைவுகளை நாம் உருவாக்க ஆரம்பிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய வீடுகளில் நிறைய தனி மனித ஒவ்வொரு மனிதனுமே பிரச்சனைகளை ஏராளமாய் உருவாக்குகிறார்கள். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, சாதாரணமான ஒரு சில காரியங்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இதுக்கா மனிதனுடைய முடிவுகளை சில விஷயங்களை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க இந்த பொண்ணு இப்படி இறந்தா அப்படின்னா, இல்லை வருவேன்னாங்களாம், வீட்டை பூட்டிடுவேன்னாங்களாம், சாவி எடுத்துருவேன்னாங்களாம், எதுவுமே நடக்கலை. புரியுதா உங்களுக்கு? சமீபத்தில் நடந்த சம்பவம், அவள் ஏதோ கடனை வாங்கிட்டாங்க ஃபேமிலி, ஆனால் யாரோ இல்லை பேங்க்லேருந்து வருவாங்களாம், வந்து வீட்டை ஜப்தி பண்ணிடுவாங்களாம், நோட்டீஸ் ஒட்டிடுவாங்களாம், பூட்டிடுவாங்களாம், சாவி எடுத்துருவாங்களாம். இதையே சிந்திச்சிருக்கா. கணவர் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ஆளு செத்துட்டா, இறந்துட்டா. ஏன்? அவளுக்குள்ள சிந்தனை. சில நேரத்தில் பாருங்க, உங்களுக்கு சின்ன பெரிய சில காரியங்களை கூட, சின்ன காரியங்களை கூட நம்ம என்ன செய்கிறோம்? பெருசாக நம்ம மூளையோட வேலை தான், நம்ம சிந்தனையோட வேலையே தான். சின்ன காரியத்தை அது என்ன செய்யும்? பூதமாக மாற்றி காமிக்கும். பிரைஸ் தி லார்ட். பூதமாக மாற்றி காமிக்கும். காய்ச்சல் தான் வந்திருக்குது, அதுக்குள்ளே வீட்டுக்காரரை தட்டி எழுப்பி, என்னங்க நான் செத்துட்டேன்னா அவங்கள யாருங்க காப்பாற்றுவாங்க? அடியே சாவே இல்லையடி, உசுரோட இப்படி போட்டு டெய்லி கொண்டுக்கிட்டு இருக்கியே. சில வீட்டம்மாவுக்கு நோயே வரக்கூடாது. ஒரு ஆள்லாம் சொல்கிறாரு, என் பொண்டாட்டிக்கு நோயே வரக்கூடாதுன்னு பூச வைங்க முதல்ல. ஏன்? அவள் 1,00,000 ரூபாய் தட்டி எழுப்பி கேப்பா, நான் போயிட்டா அவங்கள யாரு பாப்பா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, போகல மாட்டீங்க. நீங்கள் 1000 பேர் அனுப்பிட்டு தான் போவீங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரச்சனைகளை என்ன செய்கிறோம்? உருவாக்குகிறோம். பிரச்சனைகளை சிந்தையில் கரை புரண்டோட நம்ம என்ன செய்கிறோம்? கிரியேட், உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிளில் ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து என்னாகமம் எண்ணிக்கை நூல் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமத்திலே நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத வசனத்தை பாருங்கள். 14ஆம் அதிகாரம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். உடனே மக்கள் கூட்டமைப்பு முழுவதும்
உரத்த குரலில் மக்கள் அன்று இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தனர். இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். மக்கள் கூட்டமைப்புள்ள அனைவரும் அவர்களிடம், எகிப்து நாட்டில் நாங்கள் இறந்திருந்தால் எவ்வளவோ நலம், இந்த பாலை நிலத்தில் மடிந்தால் அதுவும் நலமே என்று புலம்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வேத புஸ்தகத்துல இந்த ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற பகுதியை பாருங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்களித்தார். ஆமென். உங்க பையன் கலெக்டர் ஆகணுமா? ஆகணும். டாக்டர் ஆகணுமா? சொல்லுங்க. ஆகணுமா? ஆகணும். பக்கத்திலேயே வச்சுட்டு டாக்டர் ஆக முடியுமா? என் பையன் என்னை விட்டு பிரிஞ்சே போகக்கூடாது. சில அம்மா சொல்லுவாங்க பாருங்க, என் பையன் பெரிய ஆளாகணும், அப்படி ஆகணும். ஆனால் வெளியூருக்குலாம் என் பையன் என்ன செய்ய மாட்டேன், படிக்க அனுப்ப மாட்டேன். அப்புறம் நீ வீட்டுக்குள்ளேயே பத்திரமா வச்சுக்கோ. என் பொண்ணெல்லாம் நாங்கள் அங்கே அனுப்ப மாட்டேங்க, அப்படி நீ வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இல்லை நாங்களும் அனுப்ப மாட்டோம். ஆனால் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். டாக்டர் ஆகிறதுன்னு சொல்கிறது ஈஸி, அப்படி தானம்மா? இன்ஜினியர் ஆகிறதுங்கிறது ஈஸி, கலெக்டர் ஆகிறதுங்கிறது ஈஸி. ஆனால் அதுக்கப்புறம் கடந்து போகணும். நீ அந்த பாதைக்கு போகணும்னா இத்தனை எக்ஸாம் எழுதணும், இவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணணும், இத்தனை புக்கை கரைச்சி குடிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய என்ன செய்யணும், ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீ யாராக வர முடியும்? நீ சொல்கிற டாக்டரு, இன்ஜினியரு, கலெக்டரு, அவர் இவர் எல்லாம். தேவனாகிய ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்தை ஆண்டவர் வாக்களித்திருந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களித்து விட்டார். எப்பா? கட்டாத வீடு, நட்டாத மரம், வெட்டாத கிணறு எல்லாம் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், போங்க. ஆனா போகும்போது ஆண்டவர் அவர்களுக்கு மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். ஆமென். எத்தனை நல்ல தேவன்! கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக ஆண்டவர் அவர்களோடு பயணித்தார். ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தார், காடையை வர வைத்தார், எல்லாம் இருந்துச்சுங்க. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் மோசேயை பார்த்து, இதோ இந்த கூட்டமைப்புல ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணு, குலத்துக்கு ஒருவனாக 12 பேர் போய் என்ன பண்ணு, முதல்ல போய் அந்த கானான் எவ்வளவு நல்ல தேசம்னு பார்த்துட்டு வர சொல்லு என்று ஆண்டவர் அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 12 பேர் போனாங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 12 பேர் போனாங்க. 12 பேர் போய் நல்லா கவனிக்கணும். நான் முதல்ல சொன்ன கேட்டது, பார்ப்பது. இந்த கேட்பதும் பார்ப்பதும் வீட்டுக்குள்ள வருது. பிரைஸ் தி லார்ட். உள்ள வந்தவன பாருங்களேன். மூன்றாவது கேட்டதும் பார்த்ததும் வீட்டில் இந்த ஒட்டுமொத்த கூட்டமைப்பில் உள்ள ஜனங்களுக்கு இவங்க வந்து சொன்னாங்க, அங்க பால் ஓடுது, தயிர் ஓடுது, மோர் ஓடுது, எல்லாம் இருக்கு. ஆண்டவர் சொன்ன மாதிரி தேனெல்லாம் இருக்குது, அங்க எல்லா பழமும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா நம்மளால் அங்க போகவே, ஏன்னா நாம் அவர்களுடைய பார்வையில் எப்படி இருந்தோம்னா வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் அவர்களுடைய பார்வையில் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்களுக்கும் நாம் அவ்வாறே எங்கள் பார்வையில். அவங்க முதல்ல 2 காரியம் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. பிரச்சனையை நீங்கள் பார்க்கும் பொழுது, பிரச்சனைகளுக்குள்ளேயே நீங்கள் சிக்கி தவிக்கும் போது நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? பலமுள்ளவர்களாக இருப்பீர்களா, பலவீனர்களாக இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? நீங்க உங்களை பார்த்து தங்கச்சி நீங்க என்ன சொல்லுவீங்க? அக்கா நீங்க உங்களை பார்த்து என்ன சொல்லுவீங்க? உன்னைய பார்த்து பாப்பா நீ என்ன சொல்லுவ? என்னத்தை? முதலாவது பாருங்க என்ன சொல்ல, நோட் பண்ணிக்கோங்க அந்த வார்த்தையை பாரு, நல்ல கவனிங்கப்பா.
எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்று இருந்தோம். அப்ப முதல்ல ஓம் பார்வையில் நீ யாரா இருக்கிற? உங்க பார்வையில் நீங்க யாரு? உங்க பார்வையிலேயே உங்களை உங்க பிரச்சனை என்னவாகிட்டு தெரியுமா? கோலைகளாக மாற்றி விட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. பிரதர் நல்ல கவனிங்க, சிஸ்டர் நல்ல கவனிங்க. உங்க பிரச்சனை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற வியாதியோ வருத்தமோ கடனோ கஷ்டமோ, இவைகள் உங்களை என்னவாக்கிட்டு, உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அருவருப்பாக்கிட்டு. வெட்டுக்கிளி யாராவது கொஞ்சிக்கிட்டு இருப்போமா? நீங்க உங்களையே என்னவாக்குறீங்கன்னா அருவருப்பா பார்க்குறீங்க. கஷ்டம் கடன் என்ன சொல்றீங்க? நான் இன்னும் சாவாம இருக்கனே சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்றோம். ஒரு பலவீனமோ ஒரு துன்பமோ துயரமோ வந்த உடனே நீங்கள் உங்களையே நீங்கள் அருவருக்கத்தக்க விதத்தில் வெறுப்புக்குரியவர்களாக நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, அவங்க சொன்னாங்க நாங்க எங்க பார்வையில் எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளியை போல இருந்தோம். சொல்லுங்க எப்படி இருந்தோம்? எங்க பார்வையில் நாங்க எங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கிறோம்? அழகானவர்களா இல்லை. தேவன் நடத்திட்டு வந்த பாதையில இவர்கள் எவ்வளவு பிரம்மாண்டமானவர்கள். இவங்க நடந்து வந்த பாதையிலாம் இவங்களை பத்தி கேள்விப்பட்ட ஜனங்கள்லாம் பயந்தாங்களாம். ஆனா இவங்க சொல்றாங்க எங்க பார்வையில நாங்க யாராயிட்டோம்? வெட்டுக்கிளி. அதான் அருவருப்புக்குரியவர்கள், பலனற்றவர்கள், பரிதாபத்துக்குரியவர்கள். நீ யாரு? ரெண்டாவது சொல்றான், அவனே சொல்றான் பாருங்க, எங்க பார்வையில மட்டும் இல்லைங்க, அவர்களுடைய பார்வையிலும் நாங்கள் அப்படித்தான் காணப்பட்டோம். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்க பார்வையில நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன், போவாம இருக்கேன். அல்லேலூயா. அவங்க பார்வையில அவங்க உங்களை பார்க்காங்களோ இல்லையோ, நீங்களே என்ன பண்ணிடுவீங்க? ஒரு முடிவு பண்ணிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு ஒரு பிரச்சனையில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா? யாராவது 2 பேர் பேசினா உடனே மனசு என்ன சொல்லும்? சும்மா சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீ தான் உனக்கு ப்ராப்ளமே. தெரியுமா உங்களுக்கு? இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை இருக்கு பார்த்தீங்களா? இது வந்துட்டுனாலே சும்மா நானும் டீச்சரும் பேசியிருந்தோம்னா இப்படி பார்த்து பேசியிருந்தோம்னா போதும், ஒன்று என்னமோ நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படி. கூட யாராவது கூப்பிட்டு அடுத்த ஒரு ஆளை கூப்பிட்டு பேசணும், 2ஆ பேசுறது 3ஆ பேசுகிறாங்களா அப்படின்னு. பிரச்சனை எங்கே இருக்குன்னா வெளியே இல்லை, பிரச்சனை எங்கே இருக்கு? சிலர் கேட்பாங்க பாருங்க, என்னை பற்றி பிரதர் ஏதாவது பேசினாரு, இதெல்லாம் எங்கே இருக்குன்னா உங்களுக்குள்ள ப்ராப்ளங்க. அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, எங்கள் பார்வையில் நாங்கள் எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளி போல இருந்தோம். நாங்கள் அவங்க பார்வையிலையும் அப்படித்தான். அவன் சொன்னானா? சொல்லுங்க, அவன் சொன்னானா? கானான்ல இருந்து எவனாவது இவனை கூப்பிட்டு டேய் நீ என் பார்வையில் வெட்டுக்கிளி மாதிரி தான்டா இருக்கேன்னு சொன்னானா? சொல்லலை. இவர்கள் என்ன செய்தாங்க? ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு சொன்னாங்க, ஐயா நம்ம பார்வையிலையும் வெட்டுக்கிளி தான், அவங்க பார்வையில் நம்ம யார் தான்? வெட்டுக்கிளி போல தான் நம்ம இருக்கிறோம்னு சொன்ன உடனே பார்த்தவர்கள் கேட்டவர்கள் பார்த்தவர்கள் உள்ள வந்து செய்தியை சொன்ன உடனே இவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? கிரியேட், உருவாக்கினார்கள். என்ன உருவாக்குனாங்க தெரியுமா? இன்னைக்கு நம்ம உருவாக்குற நம்மள மாதிரி ஆள் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, பிரச்சனையை உங்க வீட்டில் யார் உருவாக்குவா? பிரச்சனை யார் உருவாக்குவா? லூசிபரா? ஏமா சொல்லுமா, லூசிபர் ரூம் போட்டா உட்காந்துருக்கு, பேயா உருவாக்குது? பிரச்சனை யார் உருவாக்குறா? நம்ம தான் வந்து உட்காந்து அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருப்போம், வரட்டும் சாயங்காலம். காலையிலேருந்து சிலர் ரெடி பண்ணிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, பிரச்சனையவே பேசிக்கிட்டு பிரச்சனையவே சிந்திச்சுட்டு நீங்கள் எப்பொழுதெல்லாம் இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் வீடு நரகமாக மாறுகிறது. எப்படி மாறும்? உங்கள் வீடு மோட்சமாக இருக்குமா?
பிரச்சனையை சுமந்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பிரச்சனையவே தூக்கிட்டு இருக்கிற, கடனையே தூக்கிட்டு இருக்கிற, கஷ்டத்தையே தூக்கிட்டு இருக்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னது, அவங்க சொன்னது, இவங்க சொன்னதெல்லாம் தூக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற நீ, வீட்டுக்குள்ள வீட்டுக்காரர் வந்து வரும்போதோ இல்லை மனைவி பிள்ளைங்க யாரா இருக்கட்டுமே, நம்மளால நல்லதை கொடுக்கவே முடியாது, சமாதானம் இருக்காது. நான் ஏன் எடுத்தறிஞ்சு பேசுறேன், உடனே சொல்லுவாங்க பாருங்க, என் மனசுல உள்ளது யாருக்குமே தெரியாது, புரியலை, ஏன் வேதனை ஒருத்தருக்கும் தெரியல. என்னங்க வேதனை நீங்க சிந்திக்கிறீங்க? இவங்க எப்படி சிந்திச்சாங்க தெரியுமா? வசனம் சொல்கிறது பாருங்கள். அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் எகிப்து நாட்டில் நாங்கள் இறந்திருந்தால் எவ்வளவோ நலம், இந்த பாலைநிலத்தில் மடிந்தால் அதுவும் நலமே, வாளுக்கு இரையாகும்படியா ஆண்டவர் எங்களை இந்த நாட்டுக்கு எங்கள் மனைவியரும் குழந்தைகளும் மடியப் போகிறார்கள், நாம் எகிப்து நாட்டுக்கு திரும்பி செல்வது என்றனர். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னாரா? சொல்லுங்க, ஆண்டவர் இவ்வளவுதான் சொன்னாரா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன், புறப்பட்டு போங்க, நான் உங்களுக்கு காண்பிக்கிற நாட்டுக்கு போங்க. இதான் ஆண்டவர் சொன்னது. இவங்க என்ன சொன்னாங்க? சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? நாங்க சாவோம், எங்க பிள்ளைங்க சாவாங்க, போட்டுருக்கா, எங்க குடும்பமே அழிஞ்சு போய் நாங்க இப்படி சாவறதை விட எகிப்துக்கு திரும்பி போவது நல்லதுன்னு அவர்கள் என்ன செய்தாங்க? பிரச்சனைகளை உருவாக்கினார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு குடும்பங்களிலே நாம் பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்கிறோம். முடிவு என்னாச்சு தெரியுமா? நல்ல கவனிங்க. இங்கே வேதம் சொல்கிறது, அந்த வார்த்தையை சொன்ன அத்தனை பேரும் பாலைவனத்தில் மடிந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. பாலைவனத்தில் என்ன செஞ்சாங்க? மடிந்தார்கள். பைபிள் சொல்லுது பாருங்களேன், நீங்க நல்லா கவனிக்கணும். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லிட்டாரு, நான் இந்த வசனத்தை படிங்க, 8ஆம் வசனம். ஆண்டவருக்கு நம்மேல் அந்த இங்க பாருங்களேன், ஆண்டவருக்கு நம்மேல் நல்விருப்பு ஏற்பட்டால் பாலும் தேனும் வழிந்தோடு இந்த நாட்டுக்குள் அழைத்து சென்று அதை தருவார் என்று அதுல காலேபும் யோசுவாவும் சொன்னாங்க. நான் அது கேட்கல. பிரைஸ் தி லார்ட். அவன் அவ்வளவு பேரும் 10 பேர் சொன்னதை, 12 பேர்ல 10 பேர் சொன்னதை நம்பி புலம்பி அழுதான், நிம்மதி இழந்தான், தூக்கம் இல்லை. 3வது, அவர்கள் சமாதானத்தை இழந்து 9வது சொல்லுது, ஆண்டவருக்கு எதிராக மட்டும் கிளர்ந்தெழாதீர், நாட்டின் மக்களுக்கு அஞ்சாதீர், அவர்கள் நமக்கு இணையாவர், இறையாவர், அவர்களின் பாதுகாவல் அகன்று போயிற்று, ஆண்டவரோ நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆனால் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அவர்களை கல்லால் எரியும்படி கூறினர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள என்ன வந்துட்டு, ஒன்னா இருந்த அண்ணன் தம்பியா இருந்தவன் ஒருத்தன் சட்டையை பிடிச்சி கிழிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்பிக்கை போயிட்டு, விசுவாசம் போயிட்டு, அவர்களை கல்லறிந்து கொல்லும்படி ரெடி ஆயிட்டான். இன்னைக்கு வீட்டுக்குள்ள பாருங்களேன், சில வீட்டம்மா தப்பா எடுத்துட்டாங்க. என் வீட்டுக்காரன் என்னைக்கு சாவானோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. சில வீட்டு தலைவர்கள் மனைவி சாவறதுல விரும்புகிறான். சில பேர் பாருங்க, பிள்ளைங்க படிக்கலை, ஒரு அம்மாலாம் அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது, இந்த பிள்ளைய செத்தா நல்லா இருக்கும். ஆடாப்பா, இந்த பிள்ளைக்கு தானே இவ்வளோ நாள் கோயிலாக போனேன். கோயிலாக போனது எதுக்கு? இதே பிள்ளைக்கு தான். இப்போ சொல்கிறா, இதுக்கு செத்தா ஒரே நாள் கண்ணீரோட முடிச்சிடலாம். ஆடடா. பிரைஸ் தி லார்ட். நம்ம வாய் இருக்கு பத்திலா, எதை எடுத்தாலும் இப்படி புலம்பி தவிக்கிறோம். முதல்ல என்ன இல்லை? நிம்மதி இல்லை. எங்கே? சவுலும் அவருடைய வீரர்களுக்கும். ஏன்?
காலையும் மாலையும் 40 நாள் கேட்ட செய்தி நிம்மதியை கொண்டு போயிட்டு. இரண்டாவது, சீடர்கள் காற்றையும் கடலையும் கண்டார்கள். அலைக்கழிப்பை பார்த்த உடனே அவர்கள் ஓய்வற்றவர்களாக அங்கே புலம்பி தவிக்க ஆரம்பித்தார்கள். மூன்றாவது, ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையை காண முடியாதபடி பிரச்சனைகளை குறித்தவர்கள் சிந்திக்க ஆரம்பித்த பொழுது குடும்பத்தில் உறவாய் இருந்தவர்களை கூட கல்லறிந்து கொள்ள ரெடி ஆயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க? சிந்திங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? ஒன்றே ஒன்று தான், பயம். என்னது? பக்கத்தில் கை கொடுத்துருங்க. பயம். என்னது? பயம். எதுக்கு? பிரச்சனை என்ன? எதுவுமே சில விஷயம் தெரியாது. டாக்டரே சொல்லலை இந்த வியாதின்னு, ஆனால் அதுக்குள்ளேயே அந்த அம்மா என்ன செய்யும்? அவங்க அந்த வியாதியை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. மருத்துவர்களே சொல்லலைங்க, ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அதே பிரச்சனையை சுமந்து கொண்டு இருப்போம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த 3 காரியத்தை விட்டு வெளியே வரணும். அல்லேலூயா. பக்கத்தில் கை குடிச்சலுங்க. உங்களை அச்சுறுத்துகிற, நல்ல கை குடிச்சலுங்க, உங்களை அச்சுறுத்துகிற எல்லா பயத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவாராக. அல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பாடுங்க. நீ புரியுதா? புரியலையா? புரியுதா? அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது அப்படின்னு யார் சொன்னா? யோபு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். அப்ப அச்சத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில உள்ள விட்டுட்டானாலே அவனுக்கு 3 காரியம். 1, நிம்மதி பயிரும், ஓய்வில்லை, சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது. யாருக்கெல்லாம்? சவுல், கோலியாத்தினுடைய வார்த்தைக்கு பயந்த சவுல், கடலையும் காற்றையும் கண்ட சீடர்களுடைய நிலைமை. 3வது, ஆண்டவர் வாக்களித்த பூமியை விட்டு சிந்திக்காமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? கானான் தேசத்திலே அவர்கள் எதிர்மறையான காரியங்களை சிந்தித்து அவர்கள் புதிய புதிய பிரச்சனைகளை கிரியேட் பண்ண பொழுது அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன தெரியுமா? நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இன்னும் உங்களுக்கு என்ன இல்லையா? சீடரில் பார்த்து ஆண்டவர் என்ன கேட்டார்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையாப்பா? ஏன் உனக்கு பயம் வந்துட்டு? பயம் எந்த மனிதனுக்கு வருகிறது? பயம் எப்போ வருது தெரியுமா? பயத்தினுடைய முதல் தொடக்கமே விசுவாசமற்ற நிலை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள பயம் எப்போ வருதுன்னா அவனோட கடவுள் இல்லை, கடவுளை விட்டு அவன் தூரமாய் இருக்கிறான், கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார், கடவுள் நம்மை மறந்து விட்டார், கடவுள் நம்மை விட்டு எங்கேயோ போயிட்டாரு என்று நாம் என்ன நினைக்கிறோம்? அதிலேயே புழுங்கிக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்களேன், வேதத்தில் ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கும் பொழுது இங்கே பாருங்க, ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு காண்பிக்கிற சில வேத பகுதியை நீங்கள் சிந்திக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்களேன். ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்து வாசிங்க. ஏசாயா 44:8. நீங்கள் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், முன்பிருந்தே நான் உரைக்கவில்லையா? நீங்களே என் சாட்சிகள். என்னை அன்றி வேறு கடவுள் உண்டோ? நான் அறியாத கற்பாரை வேறு உண்டோ? ஆண்டவர் கேட்கிறாரு. கலங்காதீங்கப்பா, பயப்படாதீங்க. ஏன்? நீங்க தானப்பா எனக்கு சாட்சியா இருக்கணும்.
என்னை அன்றி வேறு கடவுள் உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல உங்க வாழ்க்கையில இந்த பயங்கள் மாறட்டும். ஆமென். உங்க பயம் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறட்டும். அப்ப பயத்தை விட்டு வெளியே வரணும்னா உங்களுக்குள்ள நம்பிக்கை வர வேண்டும். என்ன வரணும்? சொல்லுங்க, என்ன வரணும்? விசுவாசம் உங்களுக்குள் வரணும், நம்பிக்கை வர வேண்டும். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும் என்றால் நீங்கள் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் வெற்றியை சுதந்தரிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க, நீங்கள் வேதத்தை எடுத்து தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சங்கீதம், திருப்பாடல் 31 அதிகாரம் 24வது வசனம் வாசியுங்கள். அப்பதான் அந்த 3 பகுதியை நம்ம ஜெயிக்க முடியும். வாசிங்க. ஆண்டவருக்காக அமைதியுடன் காத்திருப்போரே, நல்லா கொஞ்சம் பாருங்க. ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை வேறு சொல்லுங்க. ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். எதுலப்பா? சொல்லுங்க. இயேசு மேல ஒருவனுக்கு, ஆண்டவர் மேல ஒருவனுக்கு நம்பிக்கை வந்து விட்டால் அந்த நம்பிக்கை என்ன செய்யும் தெரியுமா? அவன் இருதயத்தை, அவன் உள்ளத்தை பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. சவுலும் அவனோடு இருந்தவர்களும் பயந்தாங்க. அப்படிதானே? பயந்து நிம்மதி இல்லாம 40 நாள் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. அதே பிளேஸுக்கு, அதே இடத்துக்கு வேடிக்கை பார்க்க வந்த ஒரு மனுஷன், ஒரு பையன், அப்படியே சொல்லணும். அல்லேலூயா. அவனுடைய பெயர் என்னது? தாவீது. பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவனுக்குள்ள இருந்தது என்ன அப்படின்னா, நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து தயவு செய்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்க பாருங்க, இந்த வசனத்தை பாருங்களேன். 23வது வசனம். இந்த 20 அதுக்கு முன்னாடியோடு பார்க்கலாம் நீங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் அதில் 20லேருந்து பிறகு நீங்கள் நேரத்து நிமித்தமாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு 24க்கு வாங்க. அவனை கண்ட இஸ்ரவேலர் அனைவரும் மிகவும் அச்சமுற்று அவன் முன்னின்று ஓடினர். சொல்லுங்க. இப்போ முதல்ல நீங்கள் 11 படிச்சீங்கன்னா அச்சமுற்றனர்ங்கிறது இருக்கு. இப்போ 17 நீங்கள் 20 எத்தனை வருஷம் 4க்கு வந்தீங்கன்னா என்ன செஞ்சாங்களாம்? முதல்ல பாருங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? முதல்ல பயந்தாங்க, இப்போ அதை செயலில் வெளிப்படுத்துறாங்க. பிரைஸ் தி லார்ட். பயம் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். அப்படிதானே? சொல்லுங்க அல்லேலூயா. ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இதே இடத்துல அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்களேன். இதோ நிற்கிற இந்த மனிதனை பார்த்தீர்களா? இஸ்ரவேலை உண்மையாகவே இழிவுபடுத்த இவன் வந்துள்ளான். இவனை கொல்பவனுக்கு அரசர் மிகுந்த செல்வம் தன் மகளை மணமுடித்து கொடுப்பார். அத்துடன் இஸ்ரவேலரிடையே அவன் தந்தை வீட்டாருக்கு மட்டும் வரிவிலக்கு செய்வார் என்று இஸ்ரவேலர் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஓடுறான். ஓடும் போதே எப்படி பேசிட்டு போறான்? சொல்லுங்க. பயத்தில் ஓடுறான். ஆனா ஓடும் போதே சொல்றான். எப்படி சொல்றான்? நாம் போவன்னு சொல்லலை. இல்லை, யாரு அவனை ஜெயிப்பாங்களோ அவனுக்கு டேய் நீ போடா, இல்லப்பா அது யார் எவனாவது இருப்பான், நம்மளை விட்டுருங்க ஆளை. பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல தேவன் ஒரு மனிதனை நமக்கு வைத்தார். ஆமென். உன் நிம்மதியை எதெல்லாம் கெடுக்கிறதோ அந்த இடத்துல உங்களுக்குள் எந்த மனிதனாக இருக்கணும்னா சவுல மாதிரியும் படைவீரர்கள மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி இருக்குன்னா பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். அப்போது தாவீது தம் அருகில் இருந்தவர்களை நோக்கி, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலின் இழிவை நீக்குகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? வாளும் கடவுளின் படைகளை பழிப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனாகிய இவன் யார் என்று கேட்டார். கை தட்டுங்க பாப்போம். தாவீதுக்குள்ள இருந்தது ஒரே ஒரு வைராக்கியம். என்ன? என் தேவனை பழிப்பதற்கு இவனுக்கு என்ன இருக்குது? கடவுள் மீது, ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவனுக்கு இருதயத்தில் பலம் உண்டு. இன்னைக்கு வெளியே பலம் இருக்கு, நிறைய பேருக்கு. வெளியே பலம் இருக்கிறவனெல்லாம் பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன்? ஒரே ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலே முடிஞ்சு போயிடும். சிலர்லாம் பாருங்க, இங்க ஆம்ஸ் அங்க ஆம்ஸ், அப்படியாக்கு இப்படியாக்கு, எப்படி இல்லாம இருந்தவன் ஒரு லூஸ் மோஷன் போச்சுன்னா வாயால வைத்தால, நம்ம ஊரில் அப்படிதான் சொல்லுவாங்க, போச்சுன்னா கதை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எப்படியோ இருந்தோன்னா இப்படி ஆயிட்டேன்னு வந்துடுவான். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் எந்திக்கவே இல்லை. ஏங்க நல்ல பெரிய ஜாம்பவானா இருந்தியப்பா, என்னப்பா பெரிய பாடி பில்டர்னப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லையா, எந்திக்கவே இல்லை. நீங்கள் அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி நிறைய உடம்பை வளர்த்தவனுடைய நிலமெல்லாம் ரொம்ப நாள் செல்லாது. இந்த உடம்பை காமிச்சு அடுத்தவனை அழிக்க நினைக்கிறான் பாருங்க, இவனை ரொம்ப நாள் நினைச்ச முடியாது, கதை ஓடாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது, கடவுளை பழிக்கிற இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் யார்? ஏன் தாவீதே, உனக்கு ஏன்பா இவ்வளவு, நீ சின்ன பையனா இருக்க, உனக்கு எப்படிப்பா இவ்வளவு பலன்னா? தாவீது ஒன்னே ஒன்று சொல்வாரு, ஆண்டவர் என் ஆயர். ஆமென். ஆண்டவர் எனக்கு யாரா இருக்கிறாரு? ஆண்டவர் எனக்கு ஆயராக இருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஆயன், ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்று சொல்லி தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சங்கீதத்தை சும்மா எழுதலைங்க, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப், அவனுடைய வாழ்க்கைய. இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? கடவுள் உன் ஆயனா இருக்கிறாரா? அல்லேலூயா. நம்ம ஊர்கா மாதிரி ஆண்டவர் அப்பப்ப என்ன செஞ்சுக்கிட்டோம்? தொட்டுக்கிடும். தேவைக்கு கடவுளை பிடித்துக் கொள்ளுகிற ஒரு கூட்டமா இருக்காத. உன் வாழ்க்கையில அவர் மேல நம்பிக்கை வை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதாங்க தாவீது சொன்னாரு, வாசித்து பாருங்க. தாவீது என்ன சொன்னார்னா, நான் வேக இந்த பகுதியை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அதுல 31வது வசனம் பாருங்க. தாவீது கூறிய வார்த்தைகளை கேட்டவர்கள் அவற்றை சவுலிடம் தெரிவித்தனர். அப்போது சவுல் அவனை வரவழைத்தார். தாவீது சவுல் ராஜாவை பார்த்து சொல்றாரு, இவன் பொருட்டு யாருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. கை தட்டுங்க. நீ வாஸ்த பாத்தியா? சங்கீதம் எத்தனாவது சங்கீதம்? திருப்பாடல் 31:24 படிச்சல்ல? 31:24 என்னது? நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். நம்பிக்கை இருந்தா எனக்கு என்ன இருக்கணும்? இன்னைக்கு காலையில் ஒரு நேற்று நைட் ஒரு தம்பி ஃபோன் பண்ணுறான். போன வாரம் அவன் பட்டணத்துலேருந்து வந்தான் நினைக்கிறேன், போன புதன்கிழமை. பிரைஸ் தி லார்ட். 11 மாதத்துக்கு மேலே ஆயிட்டு கப்பல் ஏறவே முடியலை. கவலைப்படாதப்பா, ஆண்டவர் நம்பி வந்திருக்கியா? அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, வாடா போகும்டா. ஆண்டவர் நம்பி வந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். வந்து போய் அடுத்த நாள் சொல்கிறான், பிரதர் மெடிக்கல் முடிக்க கூப்பிட்டுருக்காங்க. நேரத்தை சொல்கிறான், பிரதர் நான் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பிட்டேன், ஜெபம் பண்ணிக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் அற்புதர். நீ போய் மனுஷங்க அல்ல விழாத, இது எப்படி நடக்கும் நினைக்காத.
ஆண்டவரால் முடியுங்க, என்னை ஆண்டவர் உயர்த்துவார், என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவார். எந்த மனிதன் நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே. தாவீது சொல்றார், இவன் பொருட்டு யாரும் யாருடைய உள்ளமும் அஞ்ச வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஏன் தாவீது சொல்வாரு, எப்படிப்பா உன்னால அது நம்ப முடியுது, உன்னால எப்படிப்பா இருக்க முடியுதுன்னா, அவர் சொல்லுவாரு, அழகா நீங்க பிறகு படிச்சு பாருங்க, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் தப்புவிப்பார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு முன்னக்கூட்டியே அற்புதம் செஞ்சாரு, இப்பவும் அற்புதம் செய்வாரு. ஆமென். அல்லேலூயா. என்னைக்கோ இல்லைங்க, நேற்று செஞ்சாரு, இன்னைக்கு செய்வார், நாளைக்கும் பக்கத்தில் கை குடிச்சிருங்க. நேற்று செய்தவர் இன்னைக்கு செய்வார், நாளைக்கும் செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் அற்புதர். ஆமென். அவர் அதிசயமானவர். ஆமென். அவர் செய்ய நினைத்ததை யாராலை தடுக்கவே முடியாது. உனக்கென்று உங்களுக்கென்று வைத்திருக்கிறதை ஒருவனும் பறிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, தாவீது என்ன செஞ்சாரு, பெலிஸ்தீனை பார்த்து பயப்படலை, முடங்கி போகலை, ஒளிஞ்சுக்கிடலை. ஏதாவது ஐயா என்ன நடக்குமோ, பெரிய ஈட்டி வாழலாம் வேணும், ஒன்றும் கேட்கல. அவன் ஆண்டவருடைய பெயரில் நம்பிக்கை வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ முதல்ல என்ன, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கவனுக்கு உள்ளத்தில் உறுதி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உள்ளத்தில் அவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? படிக்கீங்களா? தயவு செய்து எடுத்து வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. 43 வசனம் பாருங்க. பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோளுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, வா, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வானத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி சொன்னானா? டேய் பொடிப்பையில, கம்போட குச்சி கம்போட வர்றேன் நான் நாயா, இப்போ பக்கத்தில் வாடா, உன்னை என்ன செய்கிறேன், வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் இரையாக்குகிறேன் என்று சொன்னான். இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்க பிரச்சனைகள், வியாதி, அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்து பயப்படாதீங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டை மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படி நிறைய மாற்றங்களை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களுடைய லைஃப் ஆண்டவர் மாற்றுவார். இன்னைக்கு ஒருவேளை அவனை ஒரு சின்ன குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம், ஏதோ சின்ன சின்ன காரியங்களில் உங்கள் பிள்ளைங்க ஏதாவது தாறுமாறாக போயிருக்கலாம். பயந்துடாதீங்க, தேவன் அவர்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குரிய நல்லதை ஆண்டவர் தருவார், குழந்தை செல்வங்களை தருவார், எல்லாத்தையும் தருவாருங்க. திருமண தடைகள் மாறும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நிலப்பலம், உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுடைய வேலை வாய்ப்பு, கப்பல் வேலை, ஒன்றும் பயப்படாதீங்க, தேவனிடம் எல்லாம் இருக்கிறது. ஆமென். அவன் சொன்னா அவன் ஈட்டியோட இருக்கிறான், வாளோட இருக்கிறான், அவன் கேடயத்தோட இருக்கான். ஆனால் தாவீது என்ன இருந்தாரு? சொல்லுங்க. கூழாங்கல் இல்லைங்க, கோல் இல்லைங்க. சொல்லுங்க இல்லைங்க, சொல்லுங்க இல்லைங்க. 45 வசனம் பாருங்க. அதாங்க உங்களுக்கு தேவை. அப்போது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடு என்னிடம் வருகிறாய், நானோ நீகழ்ந்த இஸ்ரவேலின் படைகளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவருடைய பெயரால் வருகிறேன். யார் பேர்ல வர்றேன்? எனக்கு இந்த கோல் இல்லைங்க தம்பி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த கவன் கூழாங்கல் இல்லை, என் பலம். என் பலம் யாரு? மை ஸ்ட்ரெங்த். என்னுடைய பலம் தேவனுடைய பெயரே. நீ யாரை இகழ்ந்தியோ, நான் தைரியமாக சொல்லுவேன், இங்கே இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை யாரெல்லாம் பார்த்து நீ கோயிலுக்கு போகிற, உனக்கு என்ன கிடச்சிது, நீனும் ஆண்டவர்கிட்ட கையேந்தறிய, உனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க முன்னால் நீங்கள் தலை கவிழும்படி அல்ல, தலை நிமிரும்படி தேவன் உங்களை நிறுத்துவார்.
ஏன்னா அவங்க நிறைய பலத்தோட வருவாங்க. ஆனால் நீங்கள் யாரோட பலத்தோட போங்க? நீங்கள் சொல்லுங்க, நீ யாரை இகழ்ந்தையோ அந்த தேவனாய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாம் அல்ல சர்வ வல்லமையுள்ள எல் ஷடாய் என்றும் நித்தியராய் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெயம் எடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஜெயம் எடுப்பேனா? ஜெயம் உண்டா? நீங்க நல்ல கவனிக்கணும். உங்களுக்கு ஜெயம் உண்டா? ஜெயம் உண்டு. முதல்ல அதை நம்புங்க. உங்க வாழ்க்கைக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா யாராவது பில்லி சூனியம் வைக்கிறான், மந்திரவாதம் பண்றான், அட நீ எத்தனை எலுமிச்சம்பழத்தை வெட்டி போடு. சிலர்ல ஒரு அம்மாலாம் சொல்றாங்க, பிரதர் பொம்மையெல்லாம் வச்சிருந்து திருக்கி விட்டுருதாங்க பிரதர். பொம்மையை திருக்குனான்னு, ஆட்டை வெட்டினான்னு, பண்ணியை வெட்டினான்னு, உனக்கு என்ன பயம்? நீ ஏன் பயப்படணும்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீ எப்பவும் எதுக்கும் பயப்படாத. ஏன்? உனக்கு தெரியணும், அவர்களோடு இருப்பவனை விட நம்மோடு இருப்பவர் பெரியவர். சத்தம் வர மாட்டேங்குது. உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். என் தேவன் பெரியவருங்க. என் ஆண்டவர் பெரியவர். இந்த உலகத்தில் உள்ள மாய வித்தக்காரன், மந்திரவாதி, பில்லி சுனியக்காரன், ஏவி விடுறவன், எந்த வீணா பணம் இருக்கலாம், எல்லாத்தையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் பாருங்களேன், நீ ஈட்டியோடும் வாளோடும் எரிவேலோடு வருகிற, ஆனா நீ என்னை இகழ்ந்த பாத்தியா? நீ இகழ்ந்தல்ல, அந்த கடவுளுடைய பெயரால் நான் வர்றேன். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லணும், உங்க முன்னாடி நிற்கிற ஆள்கிட்ட சொல்லணும், நீங்க எந்த ஆண்டவரை நீங்க இகழ்கிறீங்களோ அதே ஆண்டோட பேரில் உங்க முன்னால் நிற்பேன். அன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க, உன் கடவுள் உன்னை கைவிடவே மாட்டார். கைவிட இல்லை, உன்னை கைவிடல. சமீபத்தில் ஒரு அக்கா சொன்னாங்க, பிரதர் என்ன ஏளனமா பேசினவங்கெல்லாம் இன்னைக்கு ஏன்ட்ட வந்து ஜெபம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்? தேவன் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் என் சார்பில் இருக்கும்போது எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஒருத்தனும் வர முடியாது. பாருங்க, தாவீது ஈட்டியோடும் வேலோடும் வாளோடும்லாம் இல்லை, ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கையில் இயேசுவின் இல்லாமல்ல தேவனாய் ஆண்டவர், நம் கடவுளாய் ஆண்டவருடைய பெயரால் அவர் ஜெயம் எடுத்தார். ஆமென். ரெண்டு கையை வேறு சொல்லுங்க, ஆண்டவரே, என் இயேசுவே, என் தெய்வமே, உம்முடைய பெயரால் எனக்கு முன்பாக இருக்கிற, எனக்கு முன்பாக என் பிரச்சனைகள் எனக்கு முன்பாக இருந்து எங்கெல்லாம் சவால் விட்டு கொண்டு கொக்கரித்து கொண்டு அவர் கர்ச்சித்து கொண்டிருக்கிறதோ அவை அனைத்தையும் உம்முடைய பெயரால் நிர்மூலமாக்கி ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன். இன்று எனக்கு அற்புதம் நடக்கிறது. எனக்கு, என் குடும்பத்துக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ கோலியாத் என்னன்னா சொல்லுங்க, கோலியாத் என்னன்னா சொல்லுங்க, கோலியாத் என்னன்னா ஈட்டியோட வாளோட வாடா வாடா வாடான்னவன் என்னன்னா பைபிள் சொல்லுகிறது. பாருங்கள், ஆண்டவர் வசந்த பாருங்களேன், இந்த வார்த்தையை நம்ம தெளிவாக எடுத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 49 வசனம் சொல்லுது, தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தான், அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியருடைய நெற்றியை குறிபார்த்து எறிந்தார். அந்த கல் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே தரையில் முகங்குப்புற விழுந்தான். தாவீது கையில் வாளேதுமின்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது அவனை வீழ்த்தி, தாவீது ஓடி அந்த பெலிஸ்தியன் மேல் ஏறி நின்று அவனது வாளை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அவன் தலையை கொய்தார். பெலிஸ்தியர் தங்கள் மாவீரன் செத்ததை கண்டு தப்பி ஓடினர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா.
கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஈட்டியும் வேண்டாம், வாழ வேண்டாம். இவன் பெயர், ஆண்டவருடைய பெயர் ஜெயத்தை கொண்டு வரும். அவரை நம்புங்கள். அல்லேலூயா. இப்போ நிம்மதி வருமா வராதா? சொல்லுங்க, வருமா வராதா? உன் பிரச்சனையெல்லாம் ஓடி போயிடும், பயப்படாது. ஆமென். ரெண்டாவது, நீங்கள் தயவு செய்து ரெண்டாவது காரியத்துக்குள் வாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 112 7வது வசனம் படிங்க. திருப்பாடல் 112 7. தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இருதயம் உறுதியாயிருக்கும். இப்போ ரெண்டாவது பாட்டுக்குள்ள வந்துருவோம். முதல்ல நிம்மதி இழந்து போன சவுலை போல, அவனுடைய வீரர்களை போல இருந்துடாதீங்க. தாவீத மாதிரி நம்பிக்கையோட வாங்க, ஜெயத்தோட போங்க. அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, காற்றையும் கடலையும் கண்ட உடனே சீடர்கள் என்ன செஞ்சாங்க? சாக போறோம், உமக்கு எங்க மேல கவலை இல்லையான்னு சொல்லி ஒப்பாரி வச்சாங்க. அல்லேலூயா. இப்ப வசனம் சொல்லுது, தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இருதயம் உறுதியாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது பாருங்க, காற்றும் கடலையும் சீடர்கள் பார்த்து பயந்தாங்க. ஆமென். ஆனா இயேசு அந்த இடத்துல எழுந்தார். ஆமென். இந்த வசனத்தை நீங்க மார்க் நற்செய்தியில் தயவு செய்து வாசிங்க. மார்க் நற்செய்தி கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். மார்க் நற்செய்தியில் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னாரு பாருங்க. இந்த வசனத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 40வது வசனம். பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். 39வது வசனம் படிங்க. அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார், கடலை நோக்கி, இறையாதே அமைதியாயிரு என்றார். அல்லேலூயா. பக்கத்தில் கை குடி சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? அமைதியாரு, இறையாது. என்ன சொல்லு? அமைதியாரு, இறையாதே. யார் சொன்னா? சொல்லுங்கம்மா, யார் சொன்னா? முன்னால் இருக்கிற பிரச்சனையை பார்த்து என்ன செய்யணுமா? உன் முன்னால் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பேசணும். பிரைஸ் தி லார்ட். நான் உனக்கு தயவு செய்து வசனத்தை காண்பிக்கிறேன். மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இப்போ 23ஆம் வசனத்தில் சொல்றார். படிங்க. உறுதியாக 22 இருந்து படிப்பா. அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்றால் தம் உள்ளத்தில் ஐயம் ஏதுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அது அவ்வாறே நடக்கும். கை தட்டுங்க பாப்போம். சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பிரச்சனையை கேட்டீங்க, பிரச்சனையை பார்க்குறீங்க. நீங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? பிரச்சனையை கேட்கும், பிரச்சனையை பார்க்கறது நம்ம வேலை இல்லை. ஆண்டவரை நம்புறது தான் நம்ம வேலை. சொல்லுங்க, அல்லேலூயா. நான் என்ன செய்வேன்? ஆண்டவரை நம்புவேன். என் தேவனாய் ஆண்டவரை, என் கடவுளாய் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு நம்புவேன். அதனால கடவுளை நம்புங்கள். எவனாவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் விழு என்று ஐயமின்றி சொன்னால் அது அப்படியே நடக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க உடல்ல வலிகள், வேதனை. சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, ஜெபத்துக்கு வந்த பொழுது அவங்க சொன்னாங்க, பிரதர் எனக்கு பெரிய மிராக்கிள் நடந்திருக்கு. என்னம்மா? எனக்கு இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல ஒரு கட்டி இருந்தது. நான் விசுவாசத்தை குறித்த போதனையை, பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது என் இருதயத்தில் ஆவியானவர் உணர்த்தினார்.
உடனே அந்த இடத்துல கையை வைத்து, ஆண்டவரே நீர் இந்த பாறையை பார்த்து பெயர்ந்து போய் விழு, கடலில் விழு என்று சொன்னால் விழும் என்று சொன்னீர் அல்லவா, உம்முடைய பெயரால், இயேசுவின் பெயரால் இந்த கட்டி என் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் என்று நான் ஜெபித்தேன். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் பெரிய அற்புதம், என் உடலை விட்டு கட்டி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால் என்று நான் உச்சரித்து தொடர்ந்து ஜெபித்தேன். விளைவு என்னன்னா, ஜெபம் முடிந்த அந்த இடத்துல தடவி பார்த்தா கட்டி இல்லை. ஆனாலும் ஹாஸ்பிட்டலில் போய் ரிப்போர்ட் வாங்கினாதான் சாட்சி சொல்லணும்னு நினச்சிட்டு போய் பார்த்தா கட்டி எதுவும் என் உடம்புல இல்லை. எதுக்குமா வந்தீங்கன்னு மருத்துவரே கேட்குறார். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனையை பார்த்து உட்கார்ந்து இருக்காத, தலைகளை அப்படியே இருக்காத. பிரச்சனைய நீ என்ன செய், ஜெயிக்கன்னா பிரச்சனையை தேவனுடைய வசனத்தினால் முறியடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. முன்னால இருக்கிற பிரச்சனை என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னாரு, இறையாத அமைதியாரு. அது அப்படியே அமைதியாயிட்டு, கடல் சாந்தமாயிட்டு, காத்து நின்னுட்டு, எல்லாம் நின்னுட்டு. எப்படி நடந்துச்சு? ஆண்டவர் சொல்றாருல, பாறையை பார்த்து பெயர்ந்து போய் கடல்ல விழுனா விழும். உன் முன்னால் இருக்கிற பிரச்சனையை பார்த்து அதே பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காத. நீங்கள் நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் உடனே ஒரு 1.5 மணி நேரம் கதை வச்சுருப்போம். வச்சுருப்பீங்களா? பக்கத்தில் எழுதி கேளு, எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு தான் ஒரு ஆள் வேணும். கேட்டால் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. கேட்டால் அதுக்கப்புறம் வரும் பாரு, நிப்பாட்டவே முடியாது. ஏன்னா அவ்வளோ லோடு இருக்கு. இவ்வளவுலாம் பேசாத, வசனத்தை பேசு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பெயர்ந்து போய் கடல்ல விழுந்து சொல்ல வேண்டிய பிரச்சனைய நீ என்ன செஞ்சிட்டு இருக்க தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஆயிட்டோம்ல, இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, தீருமா? எத்தனை ஜப கூட்டத்துக்கு வந்தாலும் முடியாது. சொல்லுங்க, என் பிரச்சனையே அல்ல, இயேசுவை என்ன உச்சரிக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனால தாங்க தாவீது சொன்னாரு, சங்கீதம் 34:2 சொல்லுது, ஆண்டவரை பற்றி பெருமையாய் பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். யாரை பத்தி பெருமையா பேசுவேன்? ஆண்டவரை பத்தி பேசுவேன். கால் வலியை பத்தி பேச மாட்டேன், கை வலியை பத்தி பேச மாட்டேன், கட்டிகளை பத்தி பேச மாட்டேன். என் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, பேசவே மாட்டேனே. என் பையன் அப்படி அப்படி தெருவா அலையிறான், பேச மாட்டேன். என்னப்பா பேசுவேன்? என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என் பையனுக்கு வேலை கிடைச்சிட்டுங்க, வேலை இல்லைன்னு சொல்லாத, வேலையை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. எல்லாத்திலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல பாருங்க, காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு சொன்னாரு, இன்னும் உங்களுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லையா? ஏன்? இயேசு சாமி நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரு, என் பெயரால் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் நமக்கு அவரே நமக்கு பாடத்தை சொல்லி தராரு. பிரச்சனையை பத்தி கவலைப்படாதப்பா, பிரச்சனையை பத்தி கவலைப்படாத, உன் பிரச்சனைகளை ஜெயிப்பாய். ஆமென். காற்றும் கடலும் அடங்குச்சா? சொல்லுங்க, அடங்குச்சா? அடங்கியது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புயல் காற்றுகளும் எல்லா விதமான அலைகளையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியின் பாதைகளை திறந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். மூன்றாவது யாரை பற்றி பார்த்தோம்? அமைதி இல்லை. எங்கே? கானான் தேசத்தை நோக்கி பயணித்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பிரச்சனைகளையே சிந்தித்து தங்களோடு இருந்த யோசுவாவையும் காலேபையும் கல்லறிய துணிஞ்சாங்க, அமைதியை குலைச்சிட்டாங்க. ஆனால்
அந்த இடத்தில் ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ள மனிதன் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் சொந்தமாக்கி கொள்வான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 125:11 சொல்லுகிறது, வாசியுங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாதிருப்பார். ஆமென். யார் மேல நம்பிக்கை? சொல்லுங்க, யார் மேல நம்பிக்கை? ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் சீயோன் மலை போல என்றும் அசையாமல் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா அசைய மாட்டீங்க. உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. இப்ப பைபிள் சொல்லுகிறது, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. என்னாகமத்துக்கு வந்துருங்க. அவங்க புலம்புனாங்க. புலம்பனுடைய விளைவு என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பாலைவனத்திலே அலைந்து திரிந்து செத்து மடியும்படி அவளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆனால் யாரெல்லாம் அவங்க பிள்ளைங்க சாவாங்கன்னு சொன்னாங்களோ அவர்களை பாருங்களேன். 14ஆம் அதிகாரம் 29, எனக்கு எதிராக முறுமுறுத்த 20 வயதும் அதற்கு மேலும் எண்ணப்பட்ட மொத்த தொகையினரான நீங்கள் இந்த பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள். நீங்கள் குடியிருக்கும்படி நான் வாக்களித்துள்ள நாட்டிற்குள் எப்புனே மகன் காலேபும் நூன் மகன் யோசுவாவையும் தவிர ஒருவனும் வரமாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஏன்? காலேபே, யோசுவாவே, உனக்கு மட்டும் என்னப்பா வித்தியாசம்னா, அவன் ரெண்டு பேருக்கும் என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சுங்க? நம்பிக்கை. தேவன் சொன்னதை கண்டிப்பாக செய்து முடிப்பார். நான் என் பார்வையில வெட்டுக்கிளி இல்லைங்க. பக்கத்தில் கை சொல்லுங்க, நீ உன் பார்வையில் அற்பமா இருக்காத. என்னைய பார்த்து எப்படி இருக்கு? என்னைய பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. என்னைய பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கணும்? நான் ஐயோ ரொம்ப பரிதாபமா. பக்கத்தில் கை சொல்லுங்க. சும்மா பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் முகத்தை தொங்க போட்டுட்டு ரொம்ப சோகமாக நடந்தீங்கனாலே ஆசீர்வாதம் வராது. வருமா? எப்படி இருக்கீங்க பிள்ளைங்களா? பொழப்பு எப்படி ஓடும்? இப்படியே தான் போவோம் கடைசியில். எப்படி போகும்? ஏன்னா பார்க்குறவங்களாம் என்ன செய்யணுமா? பக்கத்தில் கை சொல்லு. உன்னைய பார்த்து மற்றவங்க பரிதாபப்படுறாங்கன்னீங்கன்னா, உங்களை பார்த்து மற்றவங்க பரிதாபப்படுறாங்கன்னா, பரிதாபப்படுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா தேவனிடமிருந்து ஒத்தாசை வராது. எங்கேருந்து வராது? எங்கேருந்து வராது? உனக்குள்ள இருக்கணும். கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவன் எப்படி இருப்பானா? சொல்லுங்க, வாசிங்களா? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவன் சீயோன் மலை போல் என்றும் அசையாம இருப்பான். அவன் போய் மற்றவங்கிட்ட போய் ஐயோ பிரதர் தெரியுமா நிலைமை தெரியுமான்னு புலம்ப மாட்டான். எத்தனை காரியமானாலும் என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் வீட்டில் இப்ப அற்புதம் நடக்குது, எனக்காக தேவன் போகிறார், தேவன் எனக்காக இந்த காரியத்தை செய்கிறார். ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா ஒண்ணுமே இல்லைனாலும் ஏசு என் கூட இருக்கிறார். முகமாட்டம்லாம் மாறணும், சோகங்கள் மாறணும். இது பாருங்களேன், யோசுவாவும் காலேபும் வந்து ஒருவேளை இப்படி வச்சுக்கணுமே, எப்பா போம்பா ஆண்டவர் தந்துருவாருப்பா கிடைச்சிருமாப்பா அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா பக்கத்தில் கை குடிச்சல. தேவ பிள்ளைகள், விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறவர்கள் மற்ற மக்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? முன்மாதிரி என்னது? நீ போய் ஒருத்தருக்கு போய் நல்ல செய்தியை சொல்லணும், ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார்னு சொல்ல போறீங்க. எப்படி குணப்படுத்துவார் அப்படின்னா சொல்லணும்?
போய் சோகமானிட்டு குணப்படுத்துவார்னா அவனுக்கு என்ன கேட்பான்? சொல்லு சார், சொல்லுங்க, நீ குணமாவீங்க என்ன குணமாவீங்க அப்படின்னா நீ சொல்ற சொல்லலையா உட்கார்ந்துருக்கவன் எதிர்ச்சிடணும். பிரைஸ் தி லார்ட். வேலை கிடைச்சிடும், வேலை கிடைச்சிருமா? கிடைக்கிற மாதிரி தான் கிடைச்சிருமா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் கூட இருக்காருங்க, கிடைச்சிருங்க, போயிட்டு வாங்குங்க. உன்னுடைய வாழ்க்கையில பாருங்க, காலேபும் யோசுவாவும் அந்த 12 பேர் கூட, அந்த 12 பேர்ல காலேபு யோசுவாவையும் ஆண்டவர் பிரிச்சு காமிக்கார். ஏன்? அவனுக்குள்ள இருந்தது தேவன் மீது உள்ள நம்பிக்கை. அது என்னவாயிட்டு தெரியுமா? அதை அறிக்கையிட ஆரம்பித்தார்கள். என்ன செஞ்சாங்க? சொல்லுங்க, பக்கத்தில் கை சொல்லுங்க, நீங்க என்னவாக விரும்புகிறீர்களோ அதை அறிக்கையிடுங்கள். என்ன செய்யுங்க? இன்னையிலேருந்து அறிக்கையிடுமா, என் பையனுக்கு வேலை கிடைச்சிட்டேன், அவன் கப்பல் ஏறிட்டான், அறிக்கையிடு. 3 நாளில் அற்புதம் நடக்கும். ஏன்? இப்பவுமே நடக்கும். அறிக்கையிடு. என் பையனுக்கு நல்லது நடக்கும், என் பையன் நல்லா எக்ஸாம் எழுதுறான், நல்ல மார்க் வாங்குறான், ஆண்டவர் என் பிள்ளையோடு இருக்கிறார், என் குடும்பத்தோடு இருக்கிறார், என் கணவனுடைய உழைப்பு நல்லா இருக்கும். இவர்கள் அறிக்கையிட்டார்கள், தேவன் இதை தருகிறார், ஆண்டவர் நமக்கு இதை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கு என்ன வேணுமோ அதை இன்னையிலிருந்து நீ எழுதி வச்சு அறிக்கையிட ஆரம்பி. நான் சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னேன், அவன் கடனை பற்றி பேசிட்டு இருந்தா. நான் சொன்னேன், கடன் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுது, எவ்வளவு கொடுக்கணுமோ அவளை எழுதி சொல்லு. இதையெல்லாம் ஆண்டவர் பிலிப்பியர் 4:19 படி வசனத்தை எழுதி என் குறைவெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவார்னு சொல்லு. பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா சொன்னுச்சு, என் வீட்டில் முதல் காரியம் இந்த வசந்த அறிக்கையிட வீணா வந்த செலவெல்லாம் குறைஞ்சி போச்சு. வட்டி கட்ட முடியாமல் இருந்தோம். எங்களுக்கு வட்டிக்கு கொடுத்தவங்களே வந்து சொன்னாங்க, நீங்கள் வட்டிக்கு மேலே நிறைய கொடுத்துருக்கீங்க, நாங்கள் அசலுக்கு மேலேயே நிறைய எல்லாம் கொடுத்துட்டீங்க, அதனால் வட்டியெல்லாம் வேண்டாம், ஒரு 6 மாதம் தவணை தாரோம், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த தர வேண்டிய அமௌண்ட்டை கொஞ்சமாவது ஒரு 3 பிரிவா இல்லை 4 பிரிவாக கொடுத்து முடிச்சிருங்க. இவ்வளவு நேரம் சண்டை, இவ்வளோ நேரம் பஞ்சாயத்து, இவ்வளோ நேரம் வழக்கு. ஆனால் இப்போது வசனம் கிரியை செய்யுங்க. ஏன்? நீ தேவனுடைய வசனத்துக்குள்ள வந்துட்டுன்னா உன் சத்துருக்களையும் ஆண்டவர் உன் சிநேகிதர்களாக மாற்றி விடுவார். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு பிரச்சனையே கொடுக்குறான் பாரு, அவன் உன்ட்ட வந்து சொல்லுவான், ஏமா ஒன்றும் கவலைப்படாதம்மா, ஏன் போட்டு ஒளிஞ்சு போகிறேன், ஒரு 6 மாதத்தில் கொடுத்துரு, 1 வருஷத்தில் கொடுத்துரு. எப்பங்க நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவன் அசையாமல் இருப்பான். காலேபும் யோசுவாவும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால தாங்க நீங்க யோசுவாவின் புஸ்தகத்தை பிறகு படிச்சு பாருங்க. காலேபுக்கு 80 வயசு ஆயிட்டு. எத்தனை வயசு? 80 வயசுல காலேபு சொன்னாரு யோசுவாவை பார்த்து, யோசுவாவே, அன்னைக்கு தேவன் சொன்ன அந்த வாக்குறுதியின்படி எனக்குரிய பகுதி எனக்கு தாரும்னு சொல்லி, நான் இப்பவும் 40 வயசுல அப்போ எப்படி யுத்தம் பண்ணணும் அதே போல இப்பவும் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் யுத்தம் செய்து அவருக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க பலம் குறையுமா? ஏன்? என் பலம் அந்த உடம்புல இல்லைங்க, என் பலன் என் இருதயத்தில், என் நம்பிக்கையான என் ஆண்டவர் மேல இருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 3 காரியம் சொன்னேன் பார்த்தீங்களா? நிம்மதி இல்லை, ஓய்வு இல்லை, அமைதி இல்லை. இதை மாற்றணும்னா நம்பிக்கை, விசுவாசம் உள்ளத்தை உறுதிப்படுத்தும். தாவீது ஜெயத்தை கண்டார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அந்த மனிதன் என்ன செய்வான்? சொல்லுங்க, என்ன செய்வான்? கல்லை பார்த்து, பாறையை பார்த்து, மலையை பார்த்து பெயர்ந்து போய் விழுனா, ஏன்னா அவனுக்கு தீமையான செய்தி எதுவும் அவனை என்ன செய்யாது, அச்சுறுத்தாது. அவனுக்கு எப்பவும் பூரணமா இருப்பான், நிறைவோடு இருப்பான். 3வது பாருங்கள், தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை அசையாது. எத்தனை வயசுல? 40 வயசுல இருந்த அதே பலன் 80 வயசுலயும் இருந்தது. நீங்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனையோ
எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி எல்லா கண்களுக்கும் முதல்ல நம்ம சொல்றோம், உங்களுக்கு உங்களை யாரெல்லாம் பார்த்து உங்களோட சவால் விட்டு நீ ஆண்டவரை நோக்கி பார்த்து உனக்கு என்ன கிடைச்சுன்னு சொல்லி உங்களை பழித்தார்களோ அவர்களுக்கு முன்னால நீங்கள் சாட்சிகளாய் மாறுவீர்கள். ஆமென். நடக்குமா? கிடைக்குமா? தேவன் அற்புதம் செய்வாரா? அவர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தருவாரா? உங்க வீட்டில் நல்லது நடக்குமா? ஒரு நிமிடம் எழுந்து நில்லுங்கள். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, சொல்லுங்க, கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், சொல்லுங்கப்பா, இயேசு என்னோடு. கண்களை மூடி நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனை போராட்டத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். என் மனசில் இருக்கிற பயங்கள், என் மனசில் இருக்கிற கலக்கங்கள், ஆண்டவரே, என் மனசில் இருக்கிற எதிர்காலத்தை குறித்த பய உணர்வுகள், கடன் பாரங்கள், கஷ்டங்கள், ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு தொழில் வளம் இல்லாமல், கப்பல் ஏற முடியாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல், திருமண தடைகளோடு, குழந்தை பாக்கியம் இல்லாமல், ஆண்டவரே, உடல் நோய்களால், ஆண்டவரே, சாத்தானின் தொல்லைகளால் எங்கெல்லாம் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த எல்லா இடத்திலையும் வாங்க இயேசுவே, அற்புதத்தை எங்களுக்கு செய்யுங்கப்பா. வாய் திறந்து கூப்பிடுங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நேரம், அதிசயத்தின் நேரம். ஆண்டவர் வந்து சந்திக்கிறார். இதோ வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கிறது. இந்த நாட்களில், குறிப்பாக இந்த வாரத்திலேயே ஆண்டவர் பெரிய மிராக்கிள், அற்புதத்தின் பாதைகளை திறந்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினால் நீங்கள் சொல்ல போறீங்க, நான் இதை கேட்டு வந்தேன், ஆண்டவர் இதை நடத்தினார், இந்த தேவை நிறைவேறியது. சொல்லும்படி ஆண்டவருடைய அற்புதத்தை காண்பீர்கள். ஆண்டவர் குழந்தை பாக்கியத்திற்கான எல்லா தடைகளை அகற்றி அற்புதத்தை காண செய்கிறார். இதோ எல்லா தடைகளும் மாறுகிறது. குடும்பத்தில் இருக்கிற நஷ்டங்கள், கஷ்டங்கள், தொழில் தடைகள், வருமான தடைகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுகிறது. ஆண்டவரே, நீர் அற்புதத்தின் ஆண்டவர், அதிசயங்களை செய்கிறவர். உம்முடைய நாமத்தினால் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை நோக்கி கூப்பிடுகிறார்களப்பா. இயேசுவேன்னு கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் எங்கள் அருகிலே நீர் இருக்கிறீர் ஐயா. நீர் எங்களை தொடுகிறீரப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. இதோ உடல்ல பலவீனம், தீராத தலை வலிகள், தீராத உடல் வலிகள் இயேசுவின் நாமத்தினால் குணமடையும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது உடலில் உள்ள வியாதிகள், நரம்பு தளர்ச்சிகள், சோர்வுகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ஆண்டவரே, இதய படபடப்புகள், பயத்தினால் நிம்மதி இழந்து தூக்கம் இல்லாமல், ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் பிள்ளைகள் வருந்துகிற சூழ்நிலைகள் மாறுவதாக இப்பொழுதே அற்புதத்தை காண செய்கிற தேவன் நீர் பெரியவர், பெரியவர்.
உலகத்தில் இருப்பவனை விட எங்களில் இருக்கிற ஏசப்பா நீர் பெரியவர். உடைய நாமத்தினால் அற்புதம் நடக்கிறது. கடல் தொழில் ஆஸ்வதிங்க, விவசாயத்தை ஆஸ்வதிங்க, வெளிநாடு உள்நாடு கப்பல் வேலைகள் எல்லாரையும் ஆஸ்வதிங்க ஆண்டவரே. வியாபாரங்கள் செய்கிற பிள்ளைகள் ஆஸ்வதிங்க ஆண்டவரே. இதோ குடும்பத்தில் கணவனுடைய குடிப்பழக்கம் மாறணும் ஆண்டவரே. என் கணவர் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறாரு, தவறான காரியத்துக்கு அடிமையாக இருக்கிறாரு, விடுவீங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதிலை கொடுங்க ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து மன்றாடுகிற எல்லா ஜெபத்திற்கும் நீர் பதிலை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ உம்முடைய நாமத்தினால திருமண வயதுள்ள பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் வாய்க்கட்டும், திருமண தடைகள் அகன்று போவதாக ஆண்டவரே. பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள், தாயத்து தகடு, எந்தெந்த தீமைகளுக்கு குடும்பங்களிலே ஆண்டவரே சாத்தானுடைய தந்திரங்கள் இருக்கிறதோ அத்தனை செயலிழந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் வேரோடு பிடுங்கி எறியப்படுவதாக ஆண்டவரே. அப்படி வல்லமை குடும்பங்கள் மீது இறங்கி வருவதாக. எல்லா தடைகளையும் நீர் மாற்றுகிறீர் அப்பா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்தோம், கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவன் உள்ளம் உறுதி பெறும், அவனை தீமையான செய்தி அச்சுறுத்தாது, சீயோன் மலை போல அசையாமல் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கட்டும் ஐயா. உடைய நாம மகிமையடையட்டும்.